ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சிஆர்பிஎஃப், அது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் அண்டு பைனர். ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ A to Z இன்ஃபர்மேஷனாக கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா, கூடவே பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க வைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் அண்டு பைனர். ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 20/4/2026 அன்றைக்கி வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 19/5/2026. ஸோ அன்றைக்கி வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த்து 19ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்லேருந்து அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 month டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சானோம். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டொமிஷியல் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டொமிஷியல் சர்டிஃபிகேட்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டொமிஷியல்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் தான். நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் போகும்போது உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இதோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை கரெக்டாக பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டொமிஷியல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இதுக்கு ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஃபிசிக்கல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டொமிஷியல் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா நண்பா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் சேலரி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ நீங்கள் சேலரி பற்றி ஃபீல் பண்ண தேவை. ஓகேங்களா. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா 9,175 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 9,096 வேகன்சி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 79 வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 673 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ இந்த 673 வேகன்சி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு அதிக வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிள், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியருக்கு வந்து 35, வாஷர்மேனுக்கு வந்து 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அதிகமாக வேகன்சி எதுக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் டிரைவர் போஸ்டிங்க்கு அதிக வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 673 வேகன்சி நம்ம டோட்டல் வேகன்சி. ஓகேங்களா. வேகன்சி. ஓகேங்களா. ஸோ நண்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஓகேங்களா. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 79 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ ஆல் இந்தியாவில் 79 வேகன்சி இருக்குது. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி தான் ஃபீமேலுக்கு. ஓகேங்களா. ஸோ 8 வேகன்சி தான் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பாண்டிச்சேரி இதுமாரி எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனர் விங்கி. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மொத்தம் 20 போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேசன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மொத்தம் 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இதை அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லலை. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதை விட ட்ரேட்ஸ்மேன் அண்டு டெக்னிக் அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதிக வேகன்சியும் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா வேகன்சின்றதால போட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வேகன்சி இல்லாதவங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு வேகன்சி தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வேகன்சி இல்லாத கேட்டகரிக்கு வந்து யூஆரில் நீங்கள் போட்டி போடலாம். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேகன்சி இல்லைனா நீங்கள் யூஆருக்கு வேகன்சி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டி போடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜி குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். யூஆருக்கான ஏஜி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து யூஆருக்கு போட்டி போடணும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து குக்குக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா குக்குக்கு வந்து எஸ்டிக்கு வந்து வேகன்சி இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆருக்கு போட்டி போடலாம். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நம்ம இப்போ ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்ஸ்மேன் இது இருக்கிற போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம்
அதர் போஸ்ட்டில் இருக்கிற இல்லையா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. ஏஜ் லிமிட் முடிஞ்சிச்சுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணிக்கணும், ஏவி லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஸோ அப்படி தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் டிரைவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும்தான் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக 2 இயர்ஸ் ஐடிஐயில் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ மற்ற இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஓகேங்களா. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகே, நம்ம இப்போ ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு பார்ப்போம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டிரைவர், மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் அண்டு காப்லர், பங்க்லர், டைலர். ஸோ இந்தமாரி போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங்கு 24 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது SSGD மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் கேண்டிடேட், ஓகேங்களா. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங்கு 8 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர், வாஷர்மேன். ஸோ இந்தமாரி போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங்கு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே 1600 மீட்டர் ரன்னிங் தான் 12 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைனர் வின் இதில் பார்த்தீங்கன்னா மேசன் அண்டு எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன்னிங் 9 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அது மட்டும் பார்த்துக்குங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு தான் அந்த 1600 மீட்டர் ரன்னிங் 9 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர். ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்டியில், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் பார்த்துக்கிங்க. இப்போ செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அதாவது 85 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது உங்களுக்கு செஸ்ட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது 76 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகும், ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸு, இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி. ஸோ நம்ம இங்கிலீஷ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி மாதிரி தான். எல்லா கொஷினுமே எஸ்எஸ்சி மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ SSGDக்கு அப்ளை பண்ணுங்க எல்லாருமே. இது ஒரு எக்ஸ்ட்ரா வேக்கன்சி தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு படிச்சுன்னு இருக்குவீங்க இதுக்கும் அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது எதனா மிஸ் ஆனால் கூட நம்ம இதுக்கு உள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் இருக்குது. 25 மார்க்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க், ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் 25, மேக்ஸுக்கு 25, இங்கிலீஷுக்கு 25. ஸோ எல்லாத்துக்கும் 25 மார்க்கு. மொத்தம் எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம், ஓகே. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க 0.25 மார்க்கு நெகட்டிவ் மார்க். அதாவது ஒரு மார்க்கில் 1/4 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 4 கொஷின் தப்பானா தான் உங்களுக்கு 1 மார்க் போகும். ஸோ சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டாபிக்லேருந்து கொஷின் வரும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இப்போ டிரைவருக்குன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணி காமிக்கணும், அந்தமாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நாலேஜ் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப்பில் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனில் ட்ரேட் டெஸ்ட்டு கன்ஃபார்ம் தெரியணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு குக்குனா நீங்கள் சமைச்சு காமிக்கணும். ஸோ அதோட நாலேஜ் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு இருக்கணும். ஸோ அதனால் சொல்லிட்டு கரெக்டாக பார்த்திங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எல்லா நாலேஜும் கேட்டிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டு எல்லா போஸ்ட்டுமே கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே நண்பா, இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10 days டைம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகுதுக்கு, ஸோ ஓகேங்களா. ஸோ 20ஆம் தேதிக்கான அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட்டு நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா.
ஸோ இதுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி வைக்கலாம். இதுக்கான சிலபஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 or 3 மந்த்து நம்மளுக்கு டைம் கிடைக்குன்னு வச்சிங்களேன். ஸோ ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ சீக்கிரமாக நடந்தாலும் நடக்கலாம், 1 or 2 மந்த்துக்குள்ளே ப்ராசஸ் முடிஞ்சாலும் முடியலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சோன்னா இதுக்கான சிலபஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.